ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியே நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरुपरमात्मने नमः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையாலையும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகதி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 75வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தரணீதர கன்யாயை நமஹா. ஓம் ஸ்ரீ தரணீதர கன்யாயை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி கவிதா சக்தி உண்டாவதற்காக, கவிதா சக்தி காவியம் சமைப்பதற்குள்ளதான திறமை, அறிவு, ஆற்றல் இது அதிகமாக உண்டாக வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோக ஜபத்தினால அதுக்குரியதான பல்லசுத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கல்பம் சத்கவன சக்தி லாபார்த்தம் பஞ்ச சப்ததி ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்லோகத்தை பகவத்பாதர் அம்பாளுடைய எந்த மாகாணத்தை வர்ணிக்கிறார் அப்படின்னா, பராசக்தியினுடைய தாய்ப்பால் ஸ்தன்யம் என்பதைத்தான் விவரிக்கிறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 3 நாட்கள் தினமும் 12,000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்குமானால் கவிதையை உருவாக்கக்கூடியதான அனுகிரகம், ஆற்றல் அந்த ஜபம் செய்த மனிதனுக்கு வந்துவிடும். அபாரமான சக்தியும் உண்டாகும். அவர் எழுதுகின்றதான எழுத்து, சொல்கின்றதான சொல் எல்லாமே அதில் ஜீவனாடி ஓடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சாரஸ்வதமிவா அப்படின்னு சொல்றோம். சரஸ்வதி தேவி வாய் திறந்து பேசினால், சரஸ்வதி தேவி தன் கரங்களால வீணையை வாசித்தால், சரஸ்வதி தேவி தன் வாயினால பாடினால் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கும் இந்த ஸ்லோக ஜபத்தினால சித்தி அடைந்ததான ஒரு புண்ணியாத்மா கவிதையை ரச்சனை செய்தானால் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார். நிவேத்தியம் வெண்பொங்கல், பழம், தேன். பழத்துக்கும் தேனுக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு கவிதைக்குமாக. எப்பொழுதும் சாதாரணமாக சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. சரஸ்வதி விக்கிரகத்துல தேனால் அபிஷேகம் செஞ்சதுனால்தான் இவ்வளவு மதுரமாக பாட முடிகிறது, இவ்வளவு மதுரமாக பிருகா போட முடிகிறது, இவ்வளவு மதுரமாக இருக்கு அவங்க பேசுற பேச்சுல அப்படிங்கிறதான ஒரு சொல்லு வழக்கமாக பிரச்சாரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். இதற்குரியதான சக்கரம், இந்த சக்கரம் ஷட்கோண சக்கரம், அதாவது ஷட் திரிகோணமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்டார், நட்சத்திரம் போன்றது. அதுல உள்ளே இருக்கக்கூடியதான திரிகோணங்களுக்குள்ள ஐம் ஐம், அதுக்கு அடுத்ததாக க்ளீம், அப்புறமா சௌ சௌ, அப்புறமா 6வது கோணத்துக்குள்ள க்ளீம், நடுவே சம். இந்த பீஜாட்சரங்களை எழுதி இந்த சத்ருகோணத்தை வரைத்து அது உள்ள அம்பாளுடைய பிரதிநிதியான திருவிளக்கை ஏற்றி வைத்து ஆவாகனம் பண்ணி பஞ்சோபசார பூஜாதிகளை செஞ்சு நிவேத்தியங்களை கொடுத்து இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து பக்தர்கள் சித்தி அடைய வேண்டும் என்பதுதான் பகவத்பாதருடைய கோரிக்கை. ஸ்தோத்திரம் அல்லது இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதஹ பயஹ பாராவாரஹ பரிவஹதி சாரஸ்வதம் இவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசுஹு ஆஸ்வாத்ய தவ யத் கவீனாம் பிரௌಢானாம் அஜனி கமனீயஹ கவயிதா. தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதஹ பயஹ பாராவாரஹ பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவ யத் கவீனாம் பிரௌಢானாம் ஜனை கமனீயஹ கவயிதா. அம்பாளுடைய ஸ்தன்யம், அம்பாள்
தன் குழந்தைகளுக்கும் பக்தர்கள் என்கிறதான குழந்தைகளுக்கும் பக்ஷபாதம் இல்லாமல் தாய் என்கிறதான இந்த மகத்தத்துவம் குழந்தைகளுக்கு ஸ்தன்யத்தை ஊட்டுகிறார். குழந்தைகளுக்கு பால் குடிக்கிற வயசு என்பது ரொம்ப சிறுவர்களாக இருக்கிற காலம். அதாவது ஒரு நாளில் இருந்து 5 வயது வரையில், சில பேர் 3 வயது, சிலது 1 வயது, சில பேருக்கு 6 வயது, சில பேருக்கு தாயிடம் இருந்து பால் வற்றி போய்விடும். சில தாய்கள் மார்களுக்கு பாலே இருக்காது குழந்தைகளுக்கு. இது சாதாரண பழக்க வழக்கம். இங்க அம்பாளினுடைய ஸ்தன்யம் என்பது சாதாரணமான ஒரு பால் கிடையாது. இது ஞானாமிர்தம் என்றதான பால். இந்த ஞானாமிர்தம் எங்கிருந்து ஊறுகிறது அப்படின்றால் அதனுடைய உறவிடம் இதயபத்மம் அப்படிங்கிறார். அந்த இதயபத்மத்திலிருந்து 2 ஸ்தனங்கள் வழியாக பால் சுரக்கிறது. இதுல ஒரு மகத்துவம் ரகசியம் இருக்கு. உலகத்தில் எல்லாமே 2, நல்லது கெட்டது, சத்தியம் பொய், தர்மம் அதர்மம், ஸ்திரீ புருஷன், ஞானம் அஜ்ஞானம், பாபம் புண்ணியம், எல்லாமே 2 இருக்கிறது. ஆனா அந்த 2ம் எதிலிருந்து உற்பத்தி ஆகுது? ஒன்றிலிருந்து உற்பத்தி ஆகிறது. இந்த இதயத்தை ஏன் எடுத்து சொன்னார் அப்படின்னா, இதயபத்மம் தான் சென்டர். இந்த இதயபத்மத்துல சிவசக்தி ஐக்கியமாக பரமேஸ்வரியை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இறைவனை வழிபடுகின்ற நேரத்தில் 3 முக்கியமான வழிபாடுகள். 1 தியானம், 2 பூஜை, 3வது யாகம், யத்னம், நிவேத்தியம், அனைத்து பொருளும் இறைவனுக்காக கொடுப்பது. இப்படி 3 விதமான ஆராதனா சம்பிரதாயம். தியானம் என்பது ப்ரூமத்திலே செய்யப்படுகிறது. பூஜை என்பது இதயபத்மத்திலே செய்யப்படுகிறது. நிவேத்தியம், யாகம், யத்னம் என்பது ஹோமம் என்பது வயிற்றுக்குள்ள மணிபூரக சக்கரத்தை செய்யப்படுகிறதான விஷயம். யோகிகள் இது எல்லாமே தியான யோகமாக செய்ய முயற்சி செய்வார்கள். அதே நேரத்தில் சாதா பக்த ஜனங்கள் ஒரு கோவில்ல ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபிதம் பண்ணி அதில் பிராணப்பிரதிஷ்டை பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு சீராட்டி பாராட்டி அபிஷேகாதிகள் எல்லாம் பண்ணி நூதன வஸ்திரங்களை எல்லாம் சாத்தி இந்த பூஜைகளை செய்து நிவேதத்தை சமர்ப்பிப்பார்கள். சரியா, கிரியா, யோகம், ஞானம் 4 மார்க்கங்கள் தான் ஒரு உபாசனை என்றாலே. இது ஒவ்வொன்றுத்துக்குள்ள ஒன்று வரும். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். பட் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போறீங்க. இப்போதைக்கு மலையரசனான பர்வதராஜ புத்திரியான பார்வதி தேவி பரமேஸ்வரி, உன்னுடைய ஸ்தனங்களில் இருந்து பெருகும் பால் இதயத்தில் தோன்றிய பார்க்கடல் போன்றது. அந்த பார்க்கடலில் இருந்துதான் சாரஸ்வதம் என்கிறதான பிரவாகத்தை போல சரஸ்வதி, சாரதா அப்படியே ஒழுகி கொண்டிருக்கக்கூடியது. அதாவது ஞானம் ஒரு நாளைக்கும் முடியறதில்லை. இந்த பிரபஞ்சம், இந்த பிரம்மாண்டம் இருக்கும் வரையிலும், பிரம்மாண்டத்துக்கு அப்புறமாகவும் ஞானம் இருக்கும். அதுபோலவே அஜ்ஞானமும் இருக்கும். அஜ்ஞானத்துக்கு அழிவில்லை. யாராலையும் அஜ்ஞானத்தை கொல்ல முடியாது. வேதத்தால கூட அஜ்ஞானத்தை கொல்ல முடியாது. அஜ்ஞானம் என்பது இந்த பிரகிருதியோடவே சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அஜ்ஞானத்தை சாவடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கு, ஞானம். ஞானம்தான் அதனுடைய ஆன்டிபயோட்டிக். ஞானம் கிடைக்கத்தான் அஜ்ஞானம் நம்மிடமிருந்து விலகிவிடும். அஜ்ஞானத்தை ஜெயிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிரம்மாதிகள் கூட சில நேரங்களில் அஜ்ஞானத்துக்குள்ள மாட்டி விடுவார்கள். மாயினால சிக்கிறது. இந்த மாயை சுதந்திரமாக வேலை செய்யறது. அது யாரை வேணா போட்டு அமுக்கிடும். பிரம்மாதிகள் கூட விட்டு வைக்காதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்டதான அந்த பராசக்தியினுடைய இதயபத்மத்திலிருந்து தோன்றுகின்றதான அமிர்த பிரவாகம் ஸ்தனங்கள் வழியாக பாலாக பெருகுகிறது. அதை திராவிட சிசுவான நான் பருகிவிட்டேன். திரு ஞான சம்பந்தருக்கு நீயா கொடுத்து விட்டாய். பாரதி என்கிறதான கவிக்கு அவருக்கு அனுகிரகம் வழியாக நீ கொடுத்தாய். இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தை நிறைய கவிகளுடைய நாமங்களை நான் சொன்னேன். அவங்கெல்லாம் மகா கவிகள், அமர கவிகள், திவ்ய கவிகள் போன்றதான மகான்களுடைய திருநாமங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இவர்களுக்கெல்லாம் பராசக்தி ஞானத்தை தான் பாலாக ஊட்டுகிறாள். ஒரு சிறு பிராயத்திற்குதான குழந்தைக்கு தான் பால் தேவை. அதுக்கு காரணம் என்ன? கள்ளங்கபடமற்றது, உடம்புக்குள்ள உறுப்புகள் எல்லாம் பூர்ணமாக வளர்ச்சி அடையாதது, வெளியே இருக்கக்கூடியதான பொருள்களை சாப்பிட்டு தகனம் சந்திக்கக்கூடியதான சக்தி அந்த குழந்தைக்கு இல்லை. இன் எ சென்ஸ், அதாவது ஒரு குழந்தையுடைய நிஷ்கலங்கமான ஒரு நிலை. அப்போ ஞானம் கிடைக்க வேண்டுமானால் நாம் சின்னஞ்சிறு குழந்தையை போல்
கள்ளங்கபடமற்ற பக்தி சிரத்தையோடு இருந்தா மட்டுமே போதும். அம்பாள் அந்த குழந்தையை தேடி வந்து அந்த குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டுவாள் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை தான் இந்த ஸ்லோகத்துல பகவத் பாதர் எடுத்து சொல்ல போகிறார். தவஸ்தன்யம், உன்னுடைய ஸ்தனங்களிலிருந்து வரக்கூடியதான க்ஷீரம். மன்யே, நான் நினைக்கிறேன். தரணீதர கன்யே, தரணீதரன் அப்படின்னா ஹிமவான், அவருடைய புத்திரி ஹைமவதி, பார்வதி தேவி. தரணி என்றால் பூலோகம், பூமி. அதை ஆளுகின்றதான அரசன், ரொம்ப அவசரத்தில் இருக்கக்கூடியதான நிலை, அதுதான் தரணீதரன். ஆகவே பகவத்பாதர் தரணீதர கன்னி அப்படின்னு கூப்பிடார். பார்வதி தேவின்னு சொல்றதுக்கு வேறொரு விதமாக சொல்ற ஒரு வழக்கம். ஹிருதயதகா, உன்னுடைய இதயத்தில் இருந்து. பயகா பாராவாரகா, அமிர்த சமுத்திரம், அமுத சமுத்திரத்தில் இருந்துதான். பரிவகதி, அது பிரவாகம் போல வருகிறது என்று நான் நம்புறேன், பார்க்கிறேன். அதை தவிர்த்து சாரஸ்வதம், சாரஸ்வதம் அப்படின்னா சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தினால அல்லது சரஸ்வதியை போன்ற வடிவத்தில். இவ தயாவத்யா, உன்னுடைய கருணை மட்டுமே காரணமாக. தத்தம், அது கிடைக்கிறது. நீ யாரிடம் கருணை காட்டுகிறாயோ அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாய். மற்ற உணவுகள் எல்லாம் உண்டால் நமக்கு அஜ்ஞானம்தான் வரும். ஞானப்பாலை உண்டா மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். எப்படியோ பிறந்தாச்சு, மரணமும் நிச்சயம். ஆனா அதன் பிறகு என்ன? இகலோகம், பரலோகம். இகலோகத்துல நமக்கு கர்ம வினை நம்மளை துரத்தி வேலை பண்ண வைக்கும். கர்ம சித்தம் அப்படின்னு பேர் இருக்கு. அதே நேரத்தில் பரலோகம் என்பது புண்ணிய சித்தம் என்று பேர். புண்ணிய சித்தம் அப்படின்னா பரலோகத்தில் போன பிறகு புண்ணிய கர்மாவை செய்யக்கூடியதான அல்லது புண்ணிய கர்மா இகலோகத்தில் செஞ்சவனுக்கு பரலோகத்தில் புண்ணியலோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்லுகிறது. இது யாரிடமிருந்து கிடைக்கும்? ஞானப்பாலை உண்ணுகின்றவர்களுக்கு தான் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். திரவிட சிசுகு, திரவிட சிசு அப்படின்னா சவுத் இந்தியாவிலிருந்து வந்ததான பையன். நம்ம இந்த காலத்தை கூட ரொம்ப கேலித்தனமா சொல்ல மெதராசி அப்படின்னு கூப்பிடுவார். சவுத் இந்தியா, திரவிட தேசம். அதாவது மூன்று சமுத்திரங்களையும் கரையாக கொண்டதான மாநிலத்துக்கு பேரு திரவிடம். மூன்று சமுத்திரம் என்பது வங்காளம், இந்தியன் சமுத்திரம், அப்புறமா அரேபியன் சமுத்திரம். இந்த மூன்று சமுத்திரங்களும் நமக்கு கரையாக இருக்கிறதான ஒரு இடத்துக்கு பேரு தான் திரவிட தேசம். பஞ்ச திராவிடம் அப்படிங்கிறதான பேர் இதுக்கு உண்மையிலேயே. 5 திராவிட தேசங்கள் இருந்ததுல இப்ப நமக்கு 3 நாளாகி விட்டது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். 1 குமரிகாண்டம், அது போயிடுது. 2 கேரளா மாநிலம், அது தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சு வந்தது. அடுத்தது கர்நாடகம், அப்புறம் ஆந்திரம். இப்படி 5 தேசங்கள் சேர்ந்துதான் திரவிட தேசம். இந்த திரவிட தேசத்திலிருந்து வந்ததான எனக்கு, இல்லை திரவிட சிசு அப்படிங்கிறதான எனக்கு நீ என்ன பண்ணியிருக்காய்? பெரிய ஒரு உபகாரத்தை செஞ்சிருக்காய். அதைத்தான் சொல்றாரு. ஆஸ்வாத்யா தவ யத், அதை பானம் செஞ்சதுனால, நீ கொடுத்ததான அந்த ஞானப்பாலை நான் உண்டதுனால எனக்கு என்ன ஆயிடுத்து? கவினாம் பிரௌடானாம் அஜனி கமனீயா கவயிதா. பிரௌடர்கள், இதுக்கு முன்னாடியே நாம் பிரதாபம் பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் ப்ரௌடி இருக்கக்கூடியவா, வெல் நோட்டட் பர்சனாலிட்டிஸ், இல்லைன்னா செலிபிரிட்டிஸ் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். பெரிய 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 கவிகளுடைய இடத்துல எல்லாம் பாராட்டு கிடைக்கக்கூடியவர்களுக்கு பிரௌட கவி என்றதான பேர். அப்பேற்பட்ட பிரௌட கவிகளுடைய மத்தியத்தில் எனக்கு என்னுடைய கவிதை, நாம் சொல்லுகின்றதான பாராட்டுகள் எல்லாமே அதி மனோகரமாக சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தினாலேயே வந்திருக்கக்கூடியதான அந்த கவிதா ரசம் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையை நீ உண்டு பண்ணி கொடுத்தாய். நான் சொல்கின்றதான சொல்லுக்கு மதிப்பும், எனக்கு திவ்ய கவி, அமரகவி அப்படிங்கிறதான பெயர் சூட்டும்படியான அளவுக்கு ஞானத்தை எனக்கு வாரி அளித்தாய். நீ இவ்வளவு தயா காருண்யம் இருக்கக்கூடியதான உன்னை நான் பாராட்டுகின்ற பொழுது எனக்கு இவ்வளவுதான் புரிகிறது. அதாவது உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தன்யத்தை நான் குடித்ததுனால எனக்கு 4 பேருக்கு மத்தியே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத நீ எனக்கு கொடுத்தாய். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, ஞானம் என்பது எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் எல்லாரிடமும் அது விளங்குறது கிடையாது. எல்லாருக்கும் ஞானம் உண்டு.
பிறவியிலே வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் 96 சிஸ்டம், 96 அப்ளிகேஷன்ஸு டவுன்லோட் ஆகிடும் பிறந்ததுமே. இந்த 96 தத்துவங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணா எதை வேணா பண்ணுறதுக்குள்ளதான சக்தி அவர்களுக்கு உண்டு. ஆனால் அதில் பாதி அப்ளிகேஷனும் அவுடேட்டட். அதை வந்து அப்டேட் பண்ணவும் முடியாது, அதை ரிவைவும் பண்ண முடியாது. இந்த நிலைமையில் தான் இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க்கே பண்ணாது, என்ன முயற்சி பண்ணி பார்த்துருக்க மாட்டான் அல்லவா? இதைத்தான் நீங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்ததுனால மட்டும்தான் ஒருவனுக்கு ஞானம்ங்கிறது கிடைக்கும். இந்த திராவிட சிசு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கவிகள், ஒவ்வொரு ஒரேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு விதமாக வர்ணனை செய்வார்கள். பகவத் பாதர் தன்னை வந்து திராவிட சிசு என்று சொல்லுகிறார். சிசு என்றால் குழந்தை, திராவிடன் என்றால் திராவிட தேசத்திலிருந்து வந்ததான குழந்தை. இப்போ திராவிட தேசத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறது யாரு கைலாசத்துக்கு? பகவத் பாதர் ஒருவர் தான். தேவி பாகவத்து ஒரு கதை இருக்கு, ராமகிருஷ்ண கவி அப்படின்னு பேர் இருக்கு. ஒரு குழந்தையை, பெற்ற குழந்தைய ஒரு பேடகத்தில் போட்டுட்டு அங்கே போட்டுட்டு போயிடுறா. இது நிறைய இந்த ஊரில் வந்து நம்ம நிற்கிறோம், சில விஷயங்கள் நம்மளால் காணவே முடியாது கண்ணால். இந்த கந்தர்வர்கள், தேவர்கள், இவர்களெல்லாம் மனிதர்களுடைய தொடர்பு கொண்டு அவர்கள் கர்ப்பமாகிவிட்டால் அந்த குழந்தை கீழே போட்டு ஓடிடுவான். ஏன்னா மேல் லோகத்துக்கு இந்த குழந்தை எடுத்துகிட்டு போக முடியாது, அட்மிஷன் இல்லை. அது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது சொல்கிற மாதிரி ரிஷிகளினுடைய அனுகிரகத்தினால் வரக்கூடியதான குழந்தைகள், தேவ கந்தர்வ ஸ்திரீகள் வரக்கூடியதான குழந்தைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு மேலே கர்ப்பதானம் கிடையாது. கர்ப்பதானம் ஆகி அன்னைக்கே குழந்தை வந்துடும். நம்மளை மாதிரி 10 மாதம் எல்லாம் கிடையாது டைம் ஒர்க். அப்படி ஒரு நல்ல உத்தமமான ஒரு குழந்தையை அடர சப்தம் கேட்கறது பராசக்தி தன்னுடைய தியானத்தில் வரக்கூடியதான ஒரு சஞ்சலம். அம்பாள் எப்பவுமே தனியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாள். இன்னைக்கு தியான நேரத்தில் ஒரு குழந்தையுடைய அலறல் கேட்கறது, அழுகை. அம்பாள் பார்த்தா யாரா இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய திவ்ய திருஷ்டியால பார்த்து விட்டால் ஒரு குழந்தை அங்கே படுத்து அழகுது அப்படின்னு ஓடி சென்று அந்த குழந்தையை வாரி அணைத்து அந்த குழந்தைக்கு திவ்யமான ஞானப்பாலை ஊட்டினாள். குழந்தை இந்த பால் பருகினதுமே உடனடியாகவே பெருசாகிவிட்டது. சிறு பாலகனாகி அம்பாளை ஸ்துதி செய்த ஆரம்பித்தார். பல தெய்வங்களுடைய கிருதிகளை உருவாக்கினார். அவருக்கு ராமகிருஷ்ண கவின்னு பேர். அவர்தான் சத்தியத்தில் ஆனந்தலகரியை எழுதினவர் அப்படிங்கிறதான ஒரு பேச்சுவார்த்தை உண்டு. இதற்கு அடுத்ததாக ஞானசம்பந்தருக்கு, திருஞான சம்பந்தருக்கு வந்து அம்பாள் குழந்தை அழுது அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக உடனடியாகவே பிரத்யட்சமாக வந்து அந்த குழந்தைக்கு சிவனும் சக்தியுமாக சேர்ந்து வந்து பராசக்தி தன்னுடைய ஞானப்பாலை இந்த சிறுவனுக்கு ஊட்டுகிறார். சுப்பிரமணிய சுவாமியுடைய அவதாரம் தான் திருஞான சம்பந்தர். அம்பாளுடைய ஸ்தன்யம் பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்க வேண்டும்? அம்பாளுடைய குழந்தையாக இருக்க வேண்டும். ஐதர் கணபதியாக இருக்கணும், இல்லைன்னா முருகனாக இருக்கணும், அது இல்லைன்னா ஐயப்பனாக இருக்கணும். வேறு யாரு டைரக்டா அம்பாளுடைய உடம்பிலிருந்து இல்லைன்னா அம்பாளுக்கும் சிவனுக்குமா சேர்ந்து பிறந்த குழந்தைகள் இருக்கா? இன்னும் பேர். இப்படி இந்த குழந்தை அழுததுமே அந்த குழந்தைக்கு வந்து ஞானப்பாலே ஊட்டுகிறார். திருஞான சம்பந்தர் எதுக்காக அழுதார்? பசியினால அழுதார், பயத்தினால் எல்லாம் அழுதார். இந்த உலகத்தை உத்தாரணம் செய்வதற்காக நான் பிறந்திருக்கேன், அவதாரம் எடுத்திருக்கேன். எனக்கு தேவை மனிதனுடைய இந்த பூலோகத்தில் மனிதனாக வாடுற வரையில் அஜ்ஞானம்ங்கிறதான போர்வையினால போத்தப்படும். அதை தாண்டி வெளிவரத்துக்கு அம்பாளுடைய அனுகிரகம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதனால அந்த குழந்தை எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு அழுது, ஞானம் வேண்டும் அப்படின்னு அழுது. அதனால ஞான சம்பந்தன் நான் பேர் வந்தது. நாமளும் எல்லாரும் அழுவோம். இதை மாதிரி ஞானம் வேண்டும் ஞானம் வேண்டும் என்பதற்காக நாம் அழுகிறோம். ஆனால் ஜனங்கள் வந்து 99.99% அழறது எல்லாமே வந்து சுகம், சொத்து, சௌகரியம், சந்தோஷம், ஆயுர், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அபிவிருத்தி அப்படிங்கிறதுக்காகத்தான் அழுவாளே தவிர எனக்கு ஞானம் வேண்டும் தாயே, எனக்கு இனி பிறவியும் வேண்டாம், மரணமும் வேண்டாம், நித்தியமான உன்னுடைய மனிதீபத்தில் வந்து உன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. அந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாமுக்கு பேர் வந்து பரஜானம். இந்த ஞானம் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் விட ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் இது. இது பாஸ் பண்ணாதான் அந்த ஊருக்கு விசா கிடைக்கும். ஆகவே எனக்கு தேவை ஞானம். அஜ்ஞானம் இல்லாமனா மட்டும்தான் ஞானம் கிடைக்கும். அஜ்ஞானம் பூரமாக இருக்கு. நம்முடைய உடம்பு பூராவும் இருக்கிறது அஜ்ஞானம் தான். 100 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. ஆகவே இந்த உடம்பு பூராவும் இருக்கிறது அஜ்ஞானம். பிரகிருதியே வந்து அசுத்தமானது. ஏன்னா அஜ்ஞானத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான், அசுத்தமாயிருந்து வந்தது தான். பகவத் பாதர் தன்னுடைய சாதா உடம்பை வைத்துக்கொண்டு அவதார புருஷனானத்தினால சிறு வயசிலிருந்தே அவருடைய ஆதார சக்கரங்கள்லாம் குயிக்காக ஆக்டிவேட் ஆகிறது. தன்னுடைய இந்த உடம்பை
எடுத்து அதை வந்து யோக சரீரமாக கன்வெர்ட் பண்ணுறார். யோக சரீரமாக கன்வெர்ட் பண்ணி அந்த யோக நிலையிலேயே மகா கைலாசம் செல்லுகிறார். அங்கே போய் சிவசக்திகளை பார்க்குற நேரத்தில் அவருடைய உடம்பு திவ்ய சரீரம் ஆகிறது. அப்போ சாதா சரீரம் பிறவியினால் கிடைத்தது, பூர்வ புண்ணியத்தினாலேயும் தாய் தந்தைகளுடைய அனுகிரகத்தினாலேயும் பிரம்மோபதேசத்தினாலேயும் அவருடைய உடம்பு சாதா உடம்பிலிருந்து புண்ணிய சரீரம் ஆகிவிட்டது. அதை வைத்துக்கொண்டு அவர் யோக சரீரத்தை உருவாக்குறார். அந்த யோக சரீரத்தை அதில் இருந்து திவ்யமான பராசக்தியை பார்க்குற நேரத்தில் அவருடைய உடம்பு திவ்ய சரீரம் ஆகிவிட்டது. இப்படி 4 விதமான ஸ்டேஜஸ் அவருடைய உடம்புல நடக்கிறது. ஒரே குழந்தை தான், ஆனால் அந்த புண்ணியத்தினாலேயும் யோகத்தினாலேயும் கான்டாக்ட், அதாவது இந்த 4 முக்தியில் சொல்லக்கூடியதான சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூபியம் இருக்கல்வா, இது ஜாக்ர, ஸ்வப்னா, சுஷுப்தா அப்படிங்கிறதான 3 அவஸ்தைகள். இதை தாண்டி துரியம் அப்படிங்கிறதான ஒரு அவஸ்தை, இதுதான் சாயுஜ்யம். ஜாக்ர, ஸ்வப்னா, சுஷுப்தா அவஸ்தையில் வரைக்கும் நமக்கு உடம்பு உண்டு. அது வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதி சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னான பேர். பரசரீரம் என்பது வந்து துரியாவஸ்தையில் தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அது இறைவனாகவே மாறுகிறது. அதுதான் சாயுஜ்யம். சாயுஜ்யம் ஒன்று தான் சரியான முக்தி, அதுதான் மோட்சம். மற்றதெல்லாம் முக்தி. சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூபியம் வரைக்கும் முக்தின்னு சொல்லிக்கலாம். சாயுஜ்யம் என்பதுதான் மோட்சம். பகவத்பாதர் 8 வயசுல ஆரம்பிச்சுட்டார் யாத்திரையை. திராவிட தேசத்திலிருந்து தாண்டி 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 போய் இந்த 72 மேலகர்த்தாக்கள் இருக்கிற மாதிரி 72 ஜாதி மத சம்பிரதாயங்கள் இருந்தது. அது முக்கியமாக கர்நாடகத்தில். அதையெல்லாம் விஜயம் பண்ணி ஒரு வாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தார். மத்திய பிரதேசத்தில் தன்னுடைய குருநாதரான கோவிந்த குருநாதரை பார்த்தார். அங்கிருந்து அவருக்கு உபதேசம் பெற்று மந்திரோபதேசம், பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான ஞானங்கள், பலவிதமான அனுகிரகம், இதையெல்லாம் பெற்ற பிறகு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதுறதுக்கு குருவாதர் அவரை டெஸ்ட் பண்ணி அதில் அவர் ஜெயிச்சார். நர்மதை வந்து பிரளய பிரவாகம் பண்ணுற நேரத்தில் அதை அடக்கினார். அப்படிதான் அவருடைய எலிஜிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறார். பிரம்மசூத்திரத்தை எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆனவர். ஏன்னா பிரம்மசூத்திரம் நிறைய பேர் எழுதிட்டில்லை. பிரம்மசூத்திரம் எழுதி பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணிட்டில்லை. வியாசர் தான் ரொம்ப முக்கியமாக பிரம்மசூத்திரத்தை உருவாக்கினார். அதுக்கு வியாக்கியானம் பகவத்பாதர் சொல்லியிருக்கார். பகவத்பாதர் சொன்னதுதான் அத்யுத்கிருஷ்டம், உத்தமத்திலையும் அது உத்தமமாக இருக்கிறது, அத்வைத வேதாந்த சிரோமணியாகவர். அப்படி பகவத்பாதர் தனக்கு எப்படி ஞானம் கிடைத்தது, அம்பாள் எப்பேற்பட்டதான அனுகிரகத்தை கொடுத்தாள் என்பதைத்தான் அவர் தன்னுடைய கவிதா ரூபமாகவும் பிரசம்சா ரூபமாகவும் அவருடைய ரொம்ப முக்கியமான 10 உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரொம்ப சிறப்பான விவேக சூடாமணி, கிட்டத்தட்ட 80-85க்கு மேலே கிரந்தங்களை அவர் உருவாக்கியிருக்கார். என்னெல்லாமோ பண்ணார் பகவத்பாதர். ஜனங்களுடைய சந்தேக நிவர்த்திக்காகவும் அவர்களை அஜ்ஞானம் என்கிறதான இருட்டு நிறைந்த காட்டில் இருந்து அவங்களுக்கு பிரகாசமான உத்தமமான அரண்மனையில் கொண்டு உட்காத்துற மாதிரி ஞான விளக்கை ஏற்றினார். நாம் இப்பொழுதெல்லாம் கற்றுக்கிறது எல்லாமே பகவத்பாதரை போட்டதான அவருடைய அனுகிரகம். பிச்சை கிச்சைலாம் அந்த வேர்டை யூஸ் பண்ண விரும்பலை. அவர் போட்டதான அனுகிரகம் நாம் எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். நாம் நம்மளை தேர்த்துக் கொள்கிறோம். இறைவன் எப்படி நமக்கு வந்து உபகாரத்தை செய்வார் அப்படின்னா, எல்லாருக்குமே டைரக்டாக இறைவன் வந்து பிசிக்கலாக ஹெல்ப் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு தகுதி இல்லை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு தகுதி இருந்தால் இறைவன் நம்மளை தேடி வருவார். எதெல்லாமோ சாதாரண ஜீவராசிகளுக்கெல்லாம் தான் இறைவன் பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்துருக்கார். இங்கே என்ன பண்ணி வர்றது அப்படின்னா, பல ஜனங்களோட வழியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். குரு வடிவமாக முக்கியமாக அம்பாள் வந்து ஞானத்தை நமக்கு தருகிறார். நமக்கு வந்து பிரம்ம ஞானம் இருக்கு, யோக ஞானம் இருக்கு, பரஜானம் இருக்கு. இப்படி பலவிதமான ஞானங்களை நாம் அடையிறோம். நமக்கு யாரோ சொல்லி யார் வழியாகவோ நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் ஸ்தன்யத்துக்கு சமம். இறைவன் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் வழியாக, அவர்களுடைய சொல் வழியாக, அவர்களுடைய கவிதை வழியாக, அவருடைய விளக்கங்கள் வழியாக நமக்கு ஞானத்தை அம்பாள் ஊட்டுகிறாள். பிரபஞ்சத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த ஸ்தன்யம்ங்கிறது அவங்களுடைய பர்த் ரைட்டு. ஆனால் எல்லா தாய்மார்களுக்கும் ஸ்தன்யம் கொடுக்க முடியுமா? முடியாது. முடியும்னே நம்ம நினச்சிப்போம். எல்லா குழந்தைகளும் ஸ்தன்யம் பருகி விட்டார்களானா அந்த குழந்தைகள் எல்லாருமே இது மாதிரி கவிகள் ஆகிடுவாளா? பக்தர்கள் ஆகிவிடுவாளா? சத்விஷயத்தை பற்றி தெரியக்கூடியதான மகாத்மா ஆகிவிடுவாளா? இல்லை. ஒரு சின்ன
மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பார்த்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 7.9 to 8 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குல்ல, அதில் 1.5%, அதாவது கிட்டத்தட்ட 11லேருந்து 14 மில்லியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கா உலகத்தில். அப்போ ஸ்தன்யம் பண்ணுவா எல்லாருக்கும் ஞானம் வந்ததா? இல்லை. தட் மீன்ஸ் 1.5 to 2% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கிரிமினல்ஸ் உலகத்தில். அவர்களும் இது மாதிரி தாயிடமிருந்து ஒருவேளை ஸ்தன்யம் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். பட் அவங்களுக்கு வந்ததான வாழ்க்கை எப்படி? அதுக்கு காரணம் என்ன? தாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தாய் சத்துணவை உண்ண வேண்டும், தாய்க்கு பயபக்தி, ஸ்ரத்தை, இறைவனிட நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்ததான ஒரு தாய் ஸ்தன்யம் குழந்தைக்கு கொடுப்பதனால்தான் இதயபத்மத்துக்குள்ளிருந்து அமிர்தம் வருவது போல் ஸ்தனங்கள் வழியாக வர வேண்டும். அல்லாமல் ஒரு ஃபார்மாலிட்டிங்கிறதான முறையில் பால் கொடுத்தா அப்படி தான் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஸ்தன்யம் தர நேரத்தில் என்னோட பெற்ற தாய் இறைவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் கொடுப்பா அப்படின்னு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்க வாய்ப்பு. ஒரு தாயினுடைய அந்த பக்தி, ஸ்ரத்தை, தான் ஊட்டுகின்றதான பால் வந்து என்னுடைய பால் கிடையாது, இது இறைவன் கொடுத்ததான அமுதமாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு அப்படிங்கிறதான எண்ணத்தில் தான் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு பாடல்களை பாடி ஸ்தன்யம் கொடுத்து வளர்த்து வந்தார். இது ஒரு தாய் செய்கிறதான பெரிய ஒரு உபகாரம். இந்த பிரத்யுபகாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உபகாரம் இது. இது யார் எவ்வளவு பண்ணினாலும் இந்த கடன் வெட்ட முடியாது. இப்படி பராசக்தி தான் அனைத்து தாய்மார்களாகி அவர்களுக்கு இந்த ஸ்தன்ய யோகத்தை கொடுத்து, இது ஒரு யோகம். இது ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுப்பது ஒரு யோகம். 1,08,000 யோகங்கள் இருக்கு ஜோதிஷ் சாஸ்திரத்தில். ஸ்தன்யம் கொடுப்பதற்கும் ஒரு யோகம். சில பேர் குழந்தைய பெற்று அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுக்க முடியாது, பக்கத்து வேறு யாருக்கோ ஒரு பெண்மணி பிரசவம் பண்ணியிருப்பா, அவளுக்கு பால் இருந்திருக்காது. அப்போ இந்த பால் அவங்களுக்கு யார் வேணா பால் கொடுக்கலாம் நியமம் இருக்கு. பெற்ற குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுக்க வேண்டும்ங்கிறதா நியமம் இல்லை உலகத்தில். சாஸ்திரத்தில் வந்து சாஸ்வத் இது சாஸ்திரம். எது சாஸ்வதமோ, எது பெர்மனன்ட் ரூலோ அதுக்கு பேர் தான் சாஸ்திரம். ஆகவே எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் பால் ஊட்டலாம், தான் பெற்ற குழந்தைக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும்ங்கிறதா நியமம் எங்கே கிடையாது. அதனால்தான் நாம் எங்கெங்கிருந்தெல்லாம் அறிவை உண்ணுகிறோமோ, எங்கெங்கிருந்தெல்லாம் நமக்கு ஞானம் கிடைக்கிறதோ, இதெல்லாம் நம்மளுடைய பெற்ற தாய்க்கு சமம். அதனால்தான் பாரத தேசத்தில் பரத மகர்ஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரை சொல்லித்தான் பாரதங்கிறதான பேர் வந்தது. ஆன்மீக உணர்வு, ஆன்மீக உணர்ச்சி, ஆன்மீக பிரபாவம், ஆன்மீக தத்துவம் நிறைந்த ஊர் ஏதோ அதுக்கு பா அப்படின்னு பேர். ரதம் அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணுறது, ஆன்மீகத்தை என்ஜாய் பண்ணுறது. பௌதிகத்தை என்ஜாய் பண்ணாமல் ஆன்மீகத்தை என்ஜாய் பண்ணக்கூடியதான இடம் ஏதோ அதுக்கு பாரதம் என்றுதான பேர். இதுக்கு வந்து எஃபல்ஜென்ஸ் எல்லாம் சொல்லுவா, சக்திமயமான சைத்தன்ய வடிவமானது அப்படின்னு. ஆகவே பெற்ற குழந்தைகள் இப்படி இதை உண்பதனால என்ன ஆகுறது அப்படின்னா, நமக்கு நம்ம உடம்புல வந்து பலவிதமான மாற்றங்கள் உருவாகிறது. நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்புல வந்து புத்தி. இந்த புத்தி சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய உடம்புல புத்தி என்பது வந்து, புத்தியில் நியூரான் செல்ஸ் சொல்லுவாது. இந்த நியூரான் செல்ஸ் வந்து 86 பில்லியன் நியூரோ செல்ஸ் இருக்கு நம்ம மண்டைக்குள்ள, நம்ம தலையில். அதாவது 8,600 கோடி நியூரான் செல்ஸ் வந்து நம்ம மண்டைக்குள்ள இருக்கு. அதில் ஓரோ செல்லுக்குலையும் 80 GB மெமரியை சேவ் பண்ணிக்கூடிய சக்தி இருக்கு. இப்போ நினச்சி பார்க்கணும், இப்பேற்பட்டதான அந்த புத்தி சக்தி, இந்த புத்தி தான் பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன் உடம்புக்குள்ள கொடுக்கறது. புத்திக்கும் மனசுக்கும் இதயத்துக்கும் பயங்கரமான கனெக்ஷன்ஸ் உண்டு. அப்போ உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான அனைத்து ஞானத்தையும் ஒரு தாய் தன்னுள்ளே எடுத்துக்கொண்டு, அதுதான் பக்தி வழிபாடு, ஞான வழிபாடு எல்லாம் பண்ணி அவங்க வந்து இந்த ஸ்தன்யத்தை சாதாரணமான ஒரு பால் கொடுக்கிற மாதிரி நினைக்காமல், நான் வந்து அமுதத்தை ஊட்டுகிறேன், சக்தி எனக்கு இந்த அனுகிரகத்தை கொடுத்திருக்காள் அப்படிங்கிறதான எண்ணத்தில் தான் ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுக்க வேண்டும். ஆகவே இங்க ஸ்தன்யம் என்பது வந்து அமிர்தரசம் கலந்ததான ஞானாமிர்தம் தான் இங்க பால். அந்த ஞானாமிர்தத்தை நாம் இறைவனுடைய ஸ்லோகங்கள் வழியாக, பக்தி மார்க்கங்கள் வழியாக, ஸ்ரத்த வழியாக, யோக யத்னாதிகள் வழியாக, படன வழியாக, அதாவது சுண்ணு, ஸ்ரணம், சிரவணம், ஸ்ருதி, இப்படி ஸ்ரவண ரூபத்திலையும் ஸ்மரண ரூபத்திலையும் உபதேச ரூபத்திலையும் நமக்கு வந்து அம்பாளுடைய இந்த அமிர்தரசமான ஸ்தன்யத்தை பலவிதமான மார்க்கத்தில் பெற்ற தாய் வழியாகவும், தந்தை வழியாகவும், குருமார்கள் வழியாகவும்,
பிரபஞ்சத்திற்கான அனைத்து பொருள்கள் வழியாகவும் நமக்கு ஞானத்தை கொடுப்பாள். அந்த ஞானத்தை உண்ட பிறகுதான் நமக்கு அஜ்ஞானம் விலகி, கவிதா அப்படின்னா கண்டினியூஸா அப்படிங்கிறதான் அர்த்தம். சாரதா அப்படின்னா கண்டினியூஸா, அதாவது பிரேக் இல்லாம சிவனுக்கு தாரா பாத்திரத்துல தண்ணி விடுவா, அது வந்து சொட்டு 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 ரொட்டின்டே இருக்கும், அது ஸ்டாப்பே ஆகாது தாரா பாத்திரத்திலிருந்து வரத்த. அதுபோல தாரதாரியாக இந்த ஞானம் நமக்கு வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஃபியூவல் எம்டி ஆகாது. ஃபியூவல் எம்டி ஆகலைன்னா அந்த ஃப்ளைட்டு பறந்துட்டே இருக்கும் இல்லவா? அது பயப்பட்டு அவசரப்பட்டு கீழே இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எவ்வளோ நேரம் வேணால் ஃப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அது உள்ளே சார்ஜ் பண்ணி இப்போ சோலார் செல் பேஸ் பண்ணிலாம் டெஸ்ட் பண்ண நடந்துருக்கு. அதனால இனிமேல் இப்போ பறக்கிற வாழ்க்கை பறந்தே இருந்துக்கலாம் இப்போ ஒன்றா, அப்படிலாம் ஒரு சமயம் வந்துருக்கு. எனிவே அதுலேயும் பஞ்சபூதங்கள் தான் இன்வால்வ்டு. இப்படி சர்வஜானத்தையும் கொடுக்கக்கூடியதான அம்பாளினுடைய இந்த ஸ்தன்யத்தை பருகினதுனால நான் வந்து கவி சக்கரவர்த்தி ஆகிவிட்டேன், நான் திவ்ய கவி ஆகிவிட்டேன், திராவிட சிசுங்கிறதான நான் வந்து பெரிய கவியாகிவிட்டேன். அதற்கு காரணம் உன்னுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் அப்படின்னு பரிபூர்ணமான ஒரு கன்விக்ஷன், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார் பகவத்பாதர். அதைத்தான் அம்பாட்ட சொல்றார், அம்மா திராவிட சிசுவான எனக்கு நீ தந்ததான இந்த ஞானப்பால் உண்டதுனாலதான் எனக்கு வந்து என்னுடைய அஜ்ஞானம் பரிபூர்ணமாக போய் நான் வந்து இப்போ முக்தி மோட்சஹேதுவான உன்னுடைய உடம்பிலே வந்து மர்ஜ் பண்றதுக்கு லயமாகறதுக்குள்ளதான தகுதி வந்தது. இருந்தாலும் என்னுடைய அவதாரத்தினுடைய பர்பஸ் என்ன, கொள்கை என்ன அப்படின்னா, நான் வந்து சண்மத ஸ்தாபனம் பண்ண வேண்டும், அதை தவிர்த்து அத்வைத சித்தாந்தத்தை நிரூபிக்க வேண்டும். இனியும் என்னெல்லாமோ வேலைகள் பாக்கி இருக்கு, இதெல்லாம் பண்ணி தீர்க்க வேணாம். அதற்காக மட்டும் நான் வந்து கீழ் உலகம் செல்கிறேன். கீழ் உலகம் அப்படின்றால் கைலாசத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து தட்சிண சைடு, அதாவது தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவகாரிகே பிரபாதீனாம் ஷஷ்டியாக சம்பத்சராணாம் மத்தியே தட்சிண பாகே அப்படின்னா கைலாசத்தினுடைய கீழ்பாகம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கீழ் உலகத்துக்கு செல்றேன் அப்படின்னா பாதாளத்துக்கு போறேன்னு அர்த்தம். கீழ் உலகத்துக்கு வந்து நான் கட்டதான கல்வியையும் நீ எனக்கு கொடுத்ததான ஞானத்தையும் இதையெல்லாம் கிரந்த ரூபங்கள்லையும் உபதேச ரூபமாகவும் ஆக்கி என்னுடைய சிஷ்யாதிகளுக்கு எல்லாம் கொடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் அவங்களெல்லாம் நன்றாக சுபிக்ஷமாக ஞான பாதையிலே வாழ்ந்து அத்வைத சிரோமணிகளாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத அனுகிரகத்தை செஞ்சு திரும்ப இந்த உன்னுடைய மகா கைலாசத்தில் வந்து நான் வந்து லயமாகி விடுவேன், அதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார். அப்படி ஒரு உத்தமமான அதி உத்தமமான ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் என்ன விதமான பந்த பாசங்கள் இருக்குமோ அதைத்தான் ரொம்ப பிரபலமாக எடுத்து போட்டிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. இதை நாம் ரொம்ப நன்றா புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை. அப்படியானா தான் அம்பாளோட ஒவ்வொரு நாமங்கள் கேட்கிற நேரத்திலையும் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆன்மீக அறிவு கிடைக்கிற நேரத்திலையும் நமக்கு வந்து அம்பாளிடம் நெருங்க ஒரு வாய்ப்பு ஏற்படும். நம்மளுடைய உடம்பு பூராவும் நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய செல்ஸ், நம்மளுடைய பிளட்ல இருக்கிறதான ஒவ்வொரு பொருளையும் அந்த தெய்வீகத்தன்மை வர வேண்டும். அப்படி தெய்வீகத்தன்மை வந்தா அந்த தெய்வீகத்தன்மை எல்லாமா சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்தன்ய ரூபத்துல, அதாவது அறிவு ரூபத்துல, அமுதமான ஞான ரூபத்துல இன்னொரு உடம்புக்குள்ள போய் சேரும். அதான் அந்த குழந்தையை பெருசாக்குறதான ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து பெருசாக்குறதான இந்த சம்பிரதாயம். அதுபோல நமக்கு அத்தனை பேருக்கும் எங்கெங்கிருந்தெல்லாம் நமக்கு ஞானம் கிடைக்கிறதோ, ருக்வேத சொல்றதல்வா, ஆனோ பத்ராஹா கிருதவோ என்று விஸ்வதஹா, எந்த விதமான திக்கில் இருந்தும் சர்வ விதமான ஞானமும் என்னை நோக்கி வர வேண்டும், என்னுள்ள ஐக்கியமாக வேண்டும். அப்படி நான் வந்து ஒரு ஞான பொருளாகி மாற வேண்டும். ஞானம் கிடைத்தால் முக்தி கிடைச்சாச்சுன்னு அர்த்தம், மோட்சம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். ஞானம் இல்லாதவங்களுக்கு மோட்சம் இல்லை. மோட்சம் என்றாலே அறிவினுடைய எல்லைக்கு பேர் தான் மோட்சம், பூர்ணமான ஞானம். அதனால்தான் பகவத்பாதர் வந்து பூர்ண ஞானிங்கிறதான பேரில் சர்வஜ்ஞ பீடத்தை அவர் அலங்கரித்தார். சாரதாதேவி அதுக்கு உதவியாக இருந்தாள். அவர் வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா 3 பேரையும் பார்த்து தன் கண் குளிர பார்த்து 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 சர்வஜ்ஞ பீடத்தை ஏறுகிறார். இந்த ஒரு பாக்கியம் அம்பாள் அனுகிரகம் கிடைத்ததான பகவத்பாதருக்கு மட்டுமல்ல, பகவத்பாதரை குருவாக நினைத்து கொண்டு ஞானம் கொடுக்கக்கூடியதான ஒவ்வொருத்தரையும் அம்பாள் கொடுக்கக்கூடியதான ஸ்தன்யம் அப்படிங்கிறதான அசம்ஷன்ஸ்ல, அப்பேற்பட்டதான ஒரு கன்விக்ஷன்ல, ஒரு உறுதியான அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல நாம் வந்து ஒவ்வொரு ஞானத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நமக்கு அம்பாளுடைய தொடர்பு கொள்றதுக்குள்ளதான பாக்கியம் சீக்கிரமாக வந்து அமையும். அதன் பிறகு
மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம். மரண பயம் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது சாஸ்திர விதி. எப்பேற்பட்டதான் தேவர்கள் கூட மரணத்தை பயப்படார்கள். அந்த பீதியை போக்க வேண்டுமானால், அதாவது என்ன மரண பயம் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னு நாம் இதெல்லாம் விட்டு போயிடுறோமே, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாத ஒரு கன்ஃபியூஷன். இதுதான் மெயினான மரண பயம். இனி ஒரு மரண பயம் என்ன அப்படின்னா, மூச்சு முட்டுறது, பேதனையினால் துடிக்கிறது. இது இன்னொரு விதமான மரண பயம். மரண பயம் 8 விதமாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கு. ரொம்ப முக்கியமானது இதுக்கப்புறம் என்ன, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு பெரிய ஒரு மகானே வந்து சொல்லியிருக்கார். சாதாரணர்கள் கிடையாது. அதனால் அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, உத்தமமான ஞானத்தை நாம் அடைய வேண்டும். கல்வி அடைந்ததுனால பிரயோஜனம் இல்லை. கல்வியினால விகண்டவாதம், அதாவது குறுக்கட் மைண்டு தான் உருவாகும். கல்வியினால வயத்திரப்புறத்துக்குள்ளதான வித்தை தான் கற்றுக்க முடியும். அவித்யா மிருத்தும் தீர்த்தகா வித்தையா அமிர்தமாசுதே. வித்தையினால மட்டும்தான் அமிர்தத்தை அடைய முடியும். அவித்தையினால அமிர்தத்தை ஒரு நாளைக்கு அடைய முடியாது. அவித்தையினால அவித்யா விஷயங்களை மட்டும்தான் அனுபவிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். வித்தையினால மட்டும்தான் வித்யா விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஞானம் மோட்சம் என்பதெல்லாம் வந்து வித்யா விஷயம். ஆகவே பகவத்பாத சொல்லிக் கொடுத்ததான இந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களும் மகாமந்திரத்துக்கு சமமானது. பக்தி சத்தையோட இந்த ஸ்தோத்திரங்களை நாம் ஜெபம் செய்கிற நேரத்தில் பகவத்பாதர் எவ்வளவு அழகாக அம்பாளிடம் உட்கார்ந்து அமர்ந்து தேவியை பார்த்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை ரச்சனை செஞ்சார், அதை வந்து நம்மளிடம் பகிர்ந்து கொண்டிருக்கார் அப்படின்றால் ஆதிசங்கர பகவத்பாதர் நமக்கு தாயாருக்கு சமம். அம்பாள் பகவத்பாதருக்கு ஞானப்பாலை ஊட்டினால் பகவத்பாதர் நமக்கும் ஞானப்பாலை ஊட்டுகிறார். வாட் எவர் யூ கன்சியூம், காட் இஸ் அன்இன்வைட்டட் கெஸ்ட் அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்லியிருக்கா. லைக்வைஸ் என்னுடைய மாதா அமிர்தானந்தவி, என்னுடைய குருநாதர் சொல்லுவார், பகவானை வந்து நீ கன்சியூம் பண்ணு அப்படின்னு. எலக்ட்ரிசிட்டி வாட்டர்லாம் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி பகவான் நீ சாப்பிட்டுடு. அதனால்தான் நம்மளுடைய சனாத தர்மத்தில் உணவு அருந்துகிற நேரத்தில் என்ன சொல்லுவோம், ஓம் பூர் புவ சுவஹா அப்படின்னு ஜலத்தை கையில் எடுத்துட்டு அந்த அன்னத்தில் புரோக்ஷனம் செய்கிறார்கள். இதுக்கு அன்ன சுத்தின்னு பேரு. அதுக்கப்புறமா காயத்ரி மந்திரத்தை சொல்லி கையில் ஜலம் எடுத்துட்டு இந்த அன்னத்தை பிரதட்சணமாக அந்த ஜலத்தை அங்கே விடுவார்கள். நிறைய ரீசன்ஸ் உண்டு இதுக்கெல்லாம். அதன் பிறகு பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மணிமே ஆத்மா அமிர்தம் தத்வா. இந்த பிரம்மம் அப்படிங்கிறதான ஆத்மா என்னவோ அதை அடைவதற்கு இந்த நான் உண்ணுகின்றதான இந்த உணவு அமிர்தமாகி மாற வேண்டும். அமிர்தமாகட்டும், அமிர்தம் பவது அமிர்தோபஸ்தரணமசி. அந்த ஜலத்தினால புரோக்ஷனம். ஜலத்தினால ஏன் புரோக்ஷனம் பண்றா அப்படின்னா, ஜலத்துக்கு அந்த சக்தி உண்டு. ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வான் பூதான்யாபக பிராணாவா ஆபக பசவ ஆபோன்னம் ஹமோபிரத சம்ராடாபோ விராடாபக சுராடாப சந்தாகும் சாபோ போதுகும் சாபக ஜோதிகும் சாபக இஜ்ஜுகும் சாபக சத்தியமாபக. சர்வம் இந்த ஜலந்தான். அந்த ஜலத்தினால புரோக்ஷனம் செஞ்சு அதை வந்து நாம் உள்ள அருந்துகிறோம், சாப்பிட்றோம் அல்லவா, ஒவ்வொரு பருக்காக. அப்ப என்னாகும், முதல்ல அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா அப்படின்னு 3 முக்கியமான மகாவிஷ்ணுடைய மந்திரத்தை சொல்லி இந்த அன்னத்தை நாம் உண்ணுகிறோம். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு சாப்பிடவே கூடாது. மகாமந்திரங்களை, முக்கியமாக குருமந்திரம் கிடைச்சிருந்தவர்கள் குருமந்திரத்தை சொல்லிட்டே சாப்பிடணும். அந்த ஒவ்வொரு பருக்குலையும் ஒவ்வொரு அரிசி மணியில் இருக்கிற அந்த ஒரு பருக்கு இருக்கே, அது ஒன்றும் 1000 டைம்ஸ் பவர்ஃபுல்லாகும் பகவன் நாமாவை சொல்லி சாப்பிட்டா. எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன், என்னன்னா ஹோலி பிரசாதமா. என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை இது, ஹோலி பிரசாதம். பிரசாதம்னாலே ஹோலின்னு அர்த்தம், புண்ணியப்பிரதமானதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அது சாதம். இறைவன் கிருபையை கடத்தித்தானே அதுக்கு பிரசாதம் ஆச்சு. அதனால there is no need to add ஹோலி பிரசாதம். அதாவது கேட்டு படி, அந்த நடு சென்டரில் வை, இது மாதிரிலாம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது தமாஷு. எல்லாம் கொலோக்கியல், பலவிதமான பேச்சுகளில் பலவிதமான தப்புகள் வரும். இப்படி என்னெல்லாமோ இருக்கு உலகத்தில். நம்ம ரொம்ப சத்தையோடு பார்க்க போனோம்னா 1008 கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்க முடியும். நான் பேச தமிழே உங்களுக்கு 2000 மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நட்ஸில் இவ்வளோதான். வெரி சிம்பிளாக நான் புரிஞ்சுக்க வேண்டுமானா, நாம் ஒவ்வொரு பருக்கு மணி அரிசியும் அல்லது எந்த உணவு பதார்த்தத்தையும் சாப்பிடுகின்ற நேரத்தில் பகவன் நாமாவை சொல்லி சாப்பிட்டோமானா அது 1000 மடங்கு பலனை கொடுக்கும். அந்த சக்தி, அந்த சக்தி பூராவை நம்ம உடம்புக்குள்ள ஊர்ஜமாக இருக்கும். அந்த சக்தியினுடைய ஒரு போர்ஷன் தான் இந்த ஸ்தன்யமாகிறது ஒரு ஸ்திரீக்கு, ஒரு பெண்மணிக்கு. அதுபோலவே புருஷனுக்கு முதல்ல பிரெக்னென்ட் ஆகிறது புருஷன் தான். அப்புறமா தான் அதை எடுத்து பெண்ணிடம் கொடுத்து வளர்க்க வைக்கிறார். இது கர்ப்ப விஷயத்தில் படிக்கலாம். அப்படி நாம் சாப்பிட்ற மாதிரியே மந்திரத்தை சாப்பிட்டு விடணும், ஸ்லோகத்தை சாப்பிட்டு விடணும், இறைவனுடைய பாடல்களை சாப்பிட்டு விடணும்.
நாம் எதையெல்லாம் சாப்பிட்றோமோ அதை வைத்துக் கூட நம்ம உடம்பு பெருசாகிறது அல்லவா. இந்த மந்திர சக்தியை சாப்பிட்டோமானா மந்திர சக்தினால் என்ன ஆகும்னா ஆத்மா பெருசாகும். ஆத்மாவுக்கு யதார்த்தமாக பெருசு செஞ்சதெல்லாம் கிடையாது, ஆத்மாவுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. இருந்தால் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நாம் சொல்கிறோம், வரணும் இல்லை. ஆத்மா இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஜீவன் எத்தனையும் தலை போடுறது கிடையாது, அது பாட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு ஒன்லி ஒன் வே டிராஃபிக் ஜீவன். இந்த உடம்புல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஊர்ஜம் கொடுக்கும். இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். கண்ணை பார்க்க வைக்கும், நாக்கை சுவைக்க வைக்கும், காதை கேட்க வைக்கும், இதெல்லாம் பண்ணும். ஆனால் சுவையோ ரசனையோ ஜீவனோட சம்பந்தம் கிடையாது. சில பேர் கொடுத்துட்டே இருப்பா, வாங்கிக்க மாட்டான். இப்போ கர்ணன் தானம் கொடுத்துட்டே இருப்பார், ஆட்டுன்னு வாங்கி மாட்டார். பிரத்யுபகாரமாக கேட்கிறார் கர்ணன். கர்ணனுடைய கர்ண கவச்சத்தை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வரத்துக்கு அப்படிங்கிறார். வர கேட்க மாட்டேன், ஏன் போயா அப்படின்னு. எனக்கு கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை அப்படிங்கிறார். தலையை குனிச்சுட்டு போறார் இந்திரன். இப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவா அப்படி. அதுபோல நாம் வந்து நல்ல உணவை உண்டோமானால், பகவன் நாமாவை சொல்லி உண்டோமானால், அது வழியாக ஞானம் பெருகி நம்மளுடைய நாக்கு வழியாகவும், காது வழியாகவும், கண்கள் வழியாகவும், கரங்கள் வழியாகவும், பாதங்கள் வழியாகவும் ஞானம் ஒழுகிட்டே இருக்கும் சாரதா சுரூபமாக. பகவத்பாதர் சொன்னதான அந்த சரஸ்வத் வாக்கியமாகிவிடும் எல்லாமே. இந்த ஒரு சுகத்தை நாம் பக்தி மார்க்கம் வழியாக மட்டுமே தான் அனுபவிக்க முடியும். நல்ல ரசனை உருவாக வேண்டும் நம்மளுடைய உடம்புக்குள்ள. ஆகவே ஞானம் எங்கிருந்து வந்தாலும் அதெல்லாம் சக்தியினுடைய ஸ்தன்யத்துக்கு சமமானது அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொன்னார். தவ ஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதஹ பயப்பாராவாராஹ பரிவஹதி சாரஸ்வதமிப தயாவத்யா தத்தம் திரவிட சிசு ஆஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌடானாம் ஜனி கமனீய கவயிதா. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.